வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் உள்ள அல்மவாசி மனிதாபிமான வலயத்தின் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் குறைந்தது 19 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் மேலும் 60 பேர் காயமடைந்துள்ளனர் என்று முற்றுகையிடப்பட்ட காசா பிரதேசத்தில் சாட்சிகள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிகாலையில் கடற்கரையில் கூடாரங்களால் நிரம்பி வழியும் பாதுகாப்பான வலயத்தை குறைந்தது 3 ஏவுகணைகள் தாக்கின. இதனால் கடற்கரையில் இருந்து டசன் கணக்கான கூடாரங்கள் தீப்பிடித்து 9 மீட்டர் ஆழத்தில் பள்ளங்களை ஏற்படுத்திவிட்டன என்று காசாவின் சிவில் அவசர சேவை தெரிவித்துள்ளது. லட்சக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் அங்கு செல்ல உத்தரவிடப்பட்ட பின்னர் நிலைமைகள் மோசமாக உள்ள போதிலும் மவாசியில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த கூடாரங்கள் கடற்கரையில் மணல் பகுதியிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. கான்யூனிஸ் புறநகர் பகுதியில் உள்ள அல்மவாசியில் நடந்த தாக்குதல்களால் சிலரது முழு குடும்பங்களும் மணலுக்கு அடியில் ஆழமான குழிகளில் காணாமல் போயுள்ளதாக காசா சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் ஃபசல் தொலைபேசி மூலம் ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸிடம் தெரிவித்தார். அல்மவாசியில் பிரிட்டிஷ் மருத்துவ மனிதாபிமான அமைப்பான ஜூகே மெட்டால் நடத்தப்படும் உள்ள கள மருத்துவமனையில் பணிபுரியும் ஸ்காட்டிஷ் அவசர மருத்துவர் டாக்டர் எஸ்பெத் பிட் நள்ளிரவுக்கு பின்னர் சிறிது நேரத்தில் பெரிய வெடிப்புகளால் கிளினிக் குலுங்கியதாக கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அந்த தாக்குதலின் பின் நாங்கள் 26 நோயாளிகளை பெற்றோம், பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள். நாங்கள் பல உடல் பாக அகற்றல்களை செய்ய வேண்டியிருந்தது மற்றும் சிறு காயங்கள் மற்றும் தீக்காயங்களை சமாளிக்க வேண்டியிருந்தது. நிலைமைகள் மிகவும் சவாலானவை. எல்லா நேரத்திலும் மருந்துகளுக்கான விநியோக சங்கிலி சிக்கல்கள் உள்ளன. தற்போது கேஸ் தட்டுப்பாடும் உள்ளது. எங்களால் முடிந்தவற்றை செய்கின்றோம் என்றார். இந்த தாக்குதல் பற்றி ஐடிஎஃப் கூறிய போது, இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை, ஷின்பெட் இராணுவ உளவுத்துறை மற்றும் தெற்கு கட்டளை தளத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் கான்யூனிஸில் உள்ள மனிதாபிமான பகுதிக்குள் மறைந்திருந்து இயங்கிய ஹமாஸின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வளாகத்திற்குள் இருந்து செயற்பட்ட முக்கிய ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை தாக்கின. இந்த பகுதியில் விமான தாக்குதலின் விளைவாக 19 ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் அளிக்கப்பட்டனர். இதில் 4 மூத்த தளபதிகள், பட்டாலியன்கள் மற்றும் பிராந்திய கட்டளைத்தள மட்டங்களில் உள்ளனர். அதிக உயிரிழப்பு எண்ணிக்கை பற்றிய ஹமாஸின் கூற்றுக்களை ஐடிஎஃப் நிராகரித்தது. பல சம்பந்தப்படாத பொதுமக்கள் கொல்லப்பட்டதை முழு பொய் என்று நிராகரித்தது. பிராந்தியத்தில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு புதுப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை வெளியிடுவதற்கு முன்பு முதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கையினை 40 என்று குறிப்பிட்டனர். அதே நேரத்தில் எண்ணிக்கை உயரக்கூடும் என்றும் எச்சரித்தனர். இஸ்ரேலிய இராணுவம் முதலில் கூறப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையை மறுத்தது. கான்யூனிஸில் உள்ள மனிதாபிமான பகுதிக்குள் ஹமாஸால் அமைக்கப்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்குள் செயல்பட்டு வந்த குறிப்பிடத்தக்க ஹமாஸ் செயற்பாட்டாளர்களில் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் ஈடுபட்டிருந்த 2 பேர் இருந்தனர். அந்த இருவரில் ஒருவர் ஹமாஸின் ஆளற்ற விமான பிரிவின் தலைவர் சமீர் அபுடாக்கா. 2வது நபர் ஹமாஸின் உளவு பிரிவில் கண்காணிப்பு மற்றும் இலக்குகள் துறையின் தலைவர் ஒசாமா தபேஷ். அந்த பகுதியில் எந்த போராளிகளோ அல்லது தளபதிகளோ இல்லை என்றும் ஹமாஸ் மறுத்துள்ளது. இரவு தாக்குதலின் பின் காலையில் மீட்பு பணியாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து காயமடைந்தவர்களை வெளியேற்ற முயன்றனர். அவர்கள் தோட்டம் செய்யும் உபகரணங்கள் மற்றும் வெறும் கைகளால் மணலை தோண்டி பல உடல் பாகங்களை கண்டுபிடித்தனர். மருத்துவ வாகனங்கள் முன்னும் பின்னுமாக ஓடின. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் தலைக்கு மேலே பறக்கும் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. கான்யூனிஸில் உள்ள நசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சமர் மோமர் என்ற நபர் அசோசியேட்டட் பிரஸிடம், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம், திடீரென்று அது ஒரு சூறாவளி போல் இருந்தது என்றார். அவர் தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது மகள்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர் மணலில் இருந்து உயிருடன் இழுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். காசாவில் 2.3 மில்லியன் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் தங்கள் வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். சிலர் புதிய இஸ்ரேலிய வெளியேற்ற உத்தரவுகளுக்கு பின்னர் 10 தடவைகளுக்கு மேல் இடம் விட்டு இடம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 90% பகுதி இப்போது வெளியேற்ற உத்தரவுகளால் மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பான வலயமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அல்மவாசி பலமுறை இஸ்ரேலிய இராணுவத்தால் தாக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் அங்கு நடந்த தாக்குதலில் குறைந்தது 90 பேர் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலில் ஹமாஸின் இராணுவ தளபதியான மொஹாமட் டெய்ப் குறிவைத்து கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியது. டெய்ப் இறந்துவிட்டதை ஹமாஸ் மறுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரெஸ் அல்மவாசி மீதான விமான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளில் கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவது மனச்சாட்சிக்கு விரோதமானது என்று அவரது செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, பாலஸ்தீனியர்கள் கான்யூனிஸில் உள்ள இந்த பகுதிக்கு தங்குமிடம் தேடி பாதுகாப்பை தேடி இஸ்ரேலிய அதிகாரிகளால் பலமுறை அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து வந்தனர்.
அல்மவாசி கடுமையாக நெரிசலில் சிக்கி தவிக்கிறது மற்றும் மிக அடிப்படையான சேவைகளை கூட வழங்குவதற்கு உதவி நிறுவனங்கள் போராடுகின்றன. பொதுமக்களுக்கான புதிய வெளியேற்ற உத்தரவுகள் போடப்பட்ட போதிலும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் பாதுகாப்பான என்று நியமிக்கப்பட்ட பகுதிகள் 1/3 பங்காக சுருங்கிவிட்டன. ஆனால் மனிதாபிமான அதிகாரிகள் கூறிய போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த போதிலும் வெளியேறச் சென்றால் தங்குமிடத்திற்கு புதிய இடம் கிடைக்காது என்று பயந்து பலரை வெளியேற விடாமல் தடுத்தது. 11 மாத கால மோதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு ஹமாஸ் மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. ஹமாஸின் துருப்புக்கள் பொதுமக்களின் தங்குமிடங்களுக்கு நடுவேயும் மற்றும் பொதுமக்களுக்கான உள்கட்டமைப்புகள் மத்தியிலும் மறைந்துள்ளனர். அதனால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர் என்று கூறுகிறது. இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் மறுத்துள்ளது. ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்ட பணிய கைதிகளில் 6 பேரின் உடல்கள் காசா பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் சமீபத்தில் IDF துருப்புகளால் மீட்கப்பட்டது. அந்த சம்பவத்தின் பின் காசாவில் உள்ள ஹமாஸின் சுரங்கப்பாதையில் படமாக்கப்பட்ட காட்சிகளை கொண்டு காணொளி ஒன்றை IDF தற்போது வெளியிட்டுள்ளது. சுரங்கப்பாதைக்கு செல்லும் பாதை, சுரங்கப்பாதைக்கு உள்ளே உள்ள தோற்றம், பணிய கைதிகள் வைக்கப்பட்டிருந்த இடம் அனைத்தும் அந்த காணொளியில் காண்பிக்கப்படுகிறது. அந்த காணொளியை பார்த்தால் காசாவில் ஹமாஸ் அமைத்துள்ள சுரங்கப்பாதைகள் பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நீங்கள் காணொளியை பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் சமீபகால போர் அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் தொடங்கியது. அதில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 250 பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் என்று இஸ்ரேலிய கணக்கீடுகள் தெரிவிக்கின்றன. அந்த தாக்குதலால் தூண்டப்பட்ட ஹமாஸ் மீதான இஸ்ரேலின் போரில் மொத்தம் 41,000 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று பிரதேசத்தில் உள்ள சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த போர் காசா பகுதியின் பெரும்பகுதியை இடிபாடுகளாக மாற்றி பேரழிவு தரும் மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை நோக்கமாக கொண்டு சர்வதேச மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முடங்கியுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஒரு போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதற்கு நட்பு நாடுகளின் அழுத்தத்தை சமாளித்து வருகிறார். ஹமாஸின் பிரதான நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கும் காசா எகிப்து எல்லையில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வெளியேற முடியாது என்று அவர் உறுதியாக தெரிவித்து விட்டார். அதனால் தற்போது ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் எதுவும் தென்படவில்லை. போர் தொடர்ந்தும் நடக்கத்தான் போகிறது.